பிப்ரவரி 21 லேவியர் 9. மோசே 8ஆம் நாளில் ஆரோனையும் அவர் புதல்வரையும் இஸ்ரேலின் பெரியோர்களையும் வரவழைத்தார். அவர் ஆரோனிடம் கூறியது: நீ பாவம் போக்கும் பலியாக ஊனமற்ற காளைக் கன்றையும் எரிபலியாக ஊனமற்ற ஓர் ஆட்டுக்கிடாயையும் தேர்ந்தெடுத்து ஆண்டவர் திருமுன் கொண்டு வா. இஸ்ரேல் மக்களுக்கு நீ சொல்ல வேண்டியது: ஆண்டவர் திருமுன் பாவ கழுவாயை பலிக்காக 1 வயது நிரம்பிய மறுவற்ற காளைக் கன்று ஒன்றையும் செம்மறி கிடாய் ஒன்றையும், நல்லுறவு பலிகளுக்காக 1 காளையையும் ஓர் ஆட்டுக்கிடாயையும் எண்ணெயோடு கூடிய உணவு படையல்களையும் கொண்டு வாருங்கள். ஏனெனில் இன்று ஆண்டவர் உங்களுக்கு தோன்றுவார். அவர்கள் மோசே கட்டளையிட்டவற்றை சந்திப்பு கூடாரத்திற்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். சபையார் அனைவரும் வந்து ஆண்டவர் முன்பாக நின்றனர். அப்பொழுது மோசே, நீங்கள் செய்யுமாறு ஆண்டவர் கட்டளையிட்டது இதுவே. ஆண்டவரது மாட்சி உங்களுக்கு தோன்றும் என்றார். மோசே ஆரோனிடம், நீ பலிபீடத்தருகில் வந்து உன் பாவம் போக்கும் பலியையும் எரிபலியையும் செலுத்தி உனக்காகவும் மக்களுக்காகவும் கரை நீக்கம் செய்வாய். ஆண்டவர் கட்டளைப்படி அதற்காக மக்கள் செலுத்த வேண்டிய பலியையும் செலுத்தி அவர்களுக்காக கரை நீக்கம் செய்வாய் என்றார். ஆரோன் பலிபீடத்தருகில் தமக்கென்று பாவக்கழுவாயை பலியாக காளைக்கன்று ஒன்றை அடித்தார். ஆரோனின் புதல்வர்கள் அதன் இரத்தத்தை அவரிடம் கொண்டு வர, அவர் தம் விரலை அதில் தோய்த்து பலிபீடத்தில் கொம்புகளில் பூசி எஞ்சிய இரத்தத்தை பலிபீடத்திற்கு அடியில் ஊற்றினார். பாவம் போக்கும் பலியின் கொழுப்பையையும் சிறுநீரகங்களையும் கல்லீரலிலிருந்து எடுத்த சவ்வையும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே பலிபீடத்தின் மேல் சுட்டெரித்து இறைச்சியையும் தோலையும் பாளையத்திற்கு வெளியே நெருப்பிலிட்டு அழித்தார். பின்பு அவர் எரிபலி கிடாயை அடித்தார். ஆரோனின் புதல்வர் அதன் இரத்தத்தை அவரிடம் கொண்டு வர, அவர் அதை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்தார். எரிபலியின் துண்டுங்களையும் தலையையும் அவரிடம் கொண்டு வந்தனர். அவர் அவைகளை பலிபீடத்தின் மேல் சுட்டரித்து குடல்களையும் தொடைகளையும் கழுவி இவற்றை பலிபீடத்தின் மேல் இருக்கும் எரிபலியோடு சுட்டரித்தார். பின்னர் அவர் மக்களுக்கான பலியை பாவம் போக்கும் பலிகிடாயை கொண்டு வந்து அதை கொன்று முன்னதை போலவே பாவம் போக்கும் பலியாக செலுத்தினார். பின்னர் அவர் எரிபலியை கொண்டு வந்து நியமத்தின்படியே செலுத்தினார். உணவு படையல்களை கொண்டு வந்து தம் கை நிறைய எடுத்து காலையில் செலுத்தும் எரிபலியோடு பலிபீடத்தின் மேல் சுட்டரித்தார். பின்னர் மக்களின் நல்லுறவு பலிகளாகிய காளையையும் கிடாயையும் கொன்று அவற்றின் இரத்தத்தை ஆரோனின் புதல்வர் அவரிடத்தில் கொண்டு வந்தனர். அவர் அதை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்தார். காளையிலும் கிடாயிலிருந்து எடுத்த கொழுப்பு வாலையும் குடல்களையும் சிறுநீரகங்களையும் கல்லீரலில் மேலிருந்த சவ்வையும் கொண்டு வந்து நெஞ்சு கரிகளின் மீது வைத்தார்கள். கொழுப்பு பகுதிகளை பலிபீடத்தின் மேல் ஆரோன் சுட்டெரித்தார். நெஞ்சு கரியையும் வலது முன்னந்தொடையையும் மோசே நியமித்தபடி ஆரோன் ஆண்டவர் திருமுன் ஆராத்தி பலியாக அசைத்தார். ஆரோன் மக்களுக்கு நேராக தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்கினார். தாம் பாவம் போக்கும் பலியையும் எரிபலியையும்
நல்லுறவு பலிகளையும் செலுத்திய பின் கீழே இறங்கினார். மோசேயும் ஆரோனும் சந்திப்பு கூடாரத்தினுள் நுழைந்தனர். பின்னர் வெளியே வந்து மக்களுக்கு ஆசி வழங்கினர். அப்போது ஆண்டவருடைய மாட்சி மக்கள் அனைவருக்கும் தோன்றியது. ஆண்டவர் முன்னிலையிலிருந்து நெருப்பு புறப்பட்டு வந்து பலிபீடத்தின் மேலிருந்து எரிபலியையும் கொழுப்பையும் விளங்கியது. மக்கள் அதை கண்டு ஆரவாரம் செய்து முகங்குப்புற விழுந்தனர். லேவியர் 10. ஆரோனின் புதல்வர்களான நாதாபும் அபிகூவும் தம் தூப கலசத்தை எடுத்து அதில் நெருப்பையும் தூபத்தையும் இட்டு ஆண்டவர் கட்டளைக்கு எதிராக நெருப்பை கொண்டு சென்றனர். உடனே ஆண்டவரிடமிருந்து நெருப்பு விரைந்தெழுந்து அவர்களை விழுங்கியது. அவர்கள் ஆண்டவர் முன்னிலையிலேயே மடிந்தனர். அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, என்னை அணுகி வருவோர் மூலம் என் தூய்மையை வெளிப்படுத்துவேன். எல்லா மக்களுக்கும் முன்பாக நான் மாட்சியுறுவேன் என ஆண்டவர் உரைத்ததன் பொருள் இதுதான் என்றார். ஆரோன் மௌனமாயிருந்தார். மோசே ஆரோனின் சிற்றப்பனாகிய உசியேலின் புதல்வர்களாகிய மிசிவேலையும் எல்சாபானையும் அழைத்து, நீங்கள் இங்கே வந்து உங்கள் சகோதரரின் சடலங்களை தூயகத்தின் முன்னின்று எடுத்து பாளையத்திற்கு வெளியே கொண்டு போங்கள் என்றார். மோசே சொன்னபடியே அவர்கள் சென்று அவர்கள் சடலங்களை அவர்கள் உடைகளோடும் எடுத்து பாளையத்திற்கு வெளியே கொண்டு போனார்கள். மோசே ஆரோனையும் எலெயாசர் இத்தாமர் என்னும் அவர் புதல்வரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் தலைமுடியை களைத்துக் கொள்ளவும் ஆடைகளை கிழித்துக் கொள்ளவும் வேண்டாம். அப்படி செய்தால் நீங்கள் சாவீர்கள். மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் எதிராக அவரது சினம் மூளும். உங்கள் சகோதரராகிய இஸ்ரேல் குடும்பத்தார் யாவரும் ஆண்டவர் மூட்டிய இந்த நெருப்பை முன்னிட்டு புலம்புவார்கள். நீங்கள் அழியாதபடி சந்திப்பு கூடார நுழைவாயிலிருந்து எங்கும் செல்லாதீர்கள். ஆண்டவரது அருள் பொழிவு உங்கள் மீது இருக்கிறதே என்றார். அவர்கள் மோசேயின் வார்த்தையின்படியே செய்தார்கள். ஆண்டவர் ஆரோனிடம் கூறியது, நீரும் உம்மோடு உம் புதல்வரும் சாகாதிருக்க வேண்டுமெனில் நீங்கள் சந்திப்பு கூடாரத்திற்குள் நுழையும் போது திராட்சை ரசத்தையோ மதுவையோ குடிக்க வேண்டாம். இது உங்கள் தலைமுறைதோறும் மாறாத நியமமாக விளங்கும். தூயதற்கும் தூய்மையற்றதற்கும் தீட்டுள்ளதற்கும் தீட்டற்றதற்கும் வேறுபாடு தோன்றும்படி ஆண்டவர் மோசேயை கொண்டு இஸ்ரேல் மக்களுக்கு கூறி அறிவித்த அவருடைய எல்லா சடங்குகளையும் நீங்கள் மக்களுக்கு போதிக்கும்படி இது என்றுமுள்ள நியமமாக விளங்கும். மோசே ஆரோன் அவருடைய எஞ்சிய புதல்வர்களாகிய எலெயாசர் இத்தாமர் ஆகியோரிடம் கூறியது, நீங்கள் ஆண்டவரின் நெருப்பு பலிகளில் எஞ்சிய உணவு படையலை எடுத்து பலிபீடத்தருகில் புளிப்பற்றதாய் உண்ண வேண்டும். அது மிகவும் தூயது. அதை தூய இடத்தில் உண்ண வேண்டும். ஏனெனில் அது ஆண்டவரின் நெருப்பு பலிகளில் உமக்கு உம் புதல்வர்களுக்கும் உரிய பங்காகும். இதுவே நான் பெற்ற கட்டளை. ஆராத்தி பலியான நெஞ்சு கறியையும் உயர்த்தி படைக்கும் பலியான முன்னந்தொடையையும் நீரும் உம்மோடு உம் புதல்வரும் புதல்வியரும் ஒரு தூய்மையான இடத்தில் வைத்து உண்பீர்கள். இஸ்ரேல் மக்களின் நல்லுறவு பலிகளில் இவை உமக்கும் உம் புதல்வருக்கும் புதல்வியருக்கும் உரிய பங்காகும். உயர்த்தி படைக்கும் பலிபொருளான முன்னந்தொடையையும் ஆரத்தி பலிபொருளான நெஞ்சு கறியையும் நெருப்பு பலிபொருளான கொழுப்பையும்
ஆண்டவர் திருமுன் அவர்கள் கொண்டு வந்து ஆராத்தி பலியாக அசைவாட்டுவார்கள். அது ஆண்டவரின் கட்டளைப்படியே உமக்கும் உம் புதல்வருக்கும் மாறாத நியமமாக விளங்கும். இதற்கிடையில் மோசே பாவம் போக்கும் பலிபொருளான ஆட்டுக்கிடாயை தேடி பார்த்தார். அது எரிதளிக்கப்பட்டிருந்தது. எனவே மோசே ஆரோனின் எஞ்சியிருந்த புதல்வர்களாகிய எலெயாசர் இத்தாமர் மீது கடும் சினமுற்று சொன்னது, நீங்கள் பாவம் போக்கும் பலியை தூய தலத்தில் ஏன் உண்ணவில்லை? அது மிகவும் தூயதன்றோ? மக்கள் கூட்டமைப்பின் குற்ற பலியை ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஆண்டவர் திருமுன் அவர்களுக்கு கரை நீக்கம் செய்ய ஆண்டவர் அதை உங்களுக்கு கொடுத்தார். அதன் இரத்தம் தூயகத்திற்குள் கொண்டு போகப்படவில்லை. ஆகையால் நீங்கள் அதை நான் கட்டளையிட்டபடி தூயகத்திற்குள்ளேயே உண்டிருக்க வேண்டும். உடனே ஆரோன் மோசேயை நோக்கி, ஆண்டவர் திருமுன் பாவம் போக்கும் பலியும் எரிபலியும் செலுத்தப்பட்ட இன்றுதானே எனக்கு இப்படி நடந்தது. எனக்கு நேரிட்ட துன்பம் உமக்கு தெரியாதா? நான் பாவம் போக்கும் பலியை இன்று உண்டிருந்தால் அது ஆண்டவரின் பார்வைக்கு உகந்ததாய் இருக்குமோ என்றார். மோசே இதை கேட்டு அமைதியடைந்தார்.